ஜாக்லின் ஒரு கேம் விளையாடுறாங்க பாரு. ஓட் கவுண்ட் இருக்கா, அங்க போயிட்டு ஓட்டுறது, இங்க ஓட் கவுண்ட் எங்க ஓட்டுறது. இப்போ நீங்க டார்கெட் என்னடா சுனிதா வந்தவனே இந்த போடு போடுது. அது முக்கியமா ஜாக்லினுக்கும் விஜய் விசாலும் வச்சு செஞ்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ், அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தவொடனே இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் 2 பேரை உள்ளுக்கு வச்சுட்டு உள்ளுக்கு இருக்க கண்டஸ்டன்ஸ் 2 பேரை வந்து நாக் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி இன்னைக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவங்க ஏன் வரணும் ஏன் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து அந்த போர்ட்ல எல்லாம் ஒட்ட சொன்னாங்க. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா வந்து கண்டஸ்டன்ட் சொல்லியிருந்தாங்க. அதுபடி இன்னைக்கு மார்னிங் சுனிதாவும் வர்ஷினி வெங்கட்டும் உள்ளுக்கு வந்தாங்க. உள்ளுக்கு வந்தவொடனே எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சி பயங்கரமா கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க என்னதான் இவங்க பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா வந்தவனே சுனிதா பயங்கரமா ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா எல்லாரும் என்னடா இவ்வளவு சோகமா இருக்கீங்க, நாங்க வந்து பிடிக்கலையடா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு எங்க கண்டஸ்டன்ஸ் எதுவுமே பதில் சொல்லல. வர்ஷினி வெங்கட்லாம் அப்படியே தாவி குதிச்சு உள்ளுக்கு வந்தாங்க. உள்ளுக்கு வந்துமே யாருமே ஆமா வந்திருக்கியாமா வாமா அப்படிங்கிற மாதிரி தான் அமைதியா இருந்தாங்க. உடனே சுனிதா ஜாக்லினை பார்த்து, ஜாக்லின் இந்த கேம்ல ஒண்ணு சரிதாங்க பாருங்க, மிக சிறப்பா பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே கேம் தனக்கு யார் வேணுமோ அவங்க கூட தான் இருப்பாங்க. முக்கியமா ஓட் கவுண்ட் யாருக்கு இருக்காங்களோ அவங்க கூட தான் சேர்ந்துக்கிட்டு, இங்க வேணுமா இவங்க கூட இருப்பாங்க, அங்க வேணுமா அவங்க கூட இருப்பாங்க. அதே மாதிரி சுனிதா சௌந்தர்யாவுக்கும் வந்து நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க. ஆனா சௌந்தர்யா அதை வந்து டிஃபென்ஸ் மோட்ல தான் எடுத்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா உங்களுக்கு மக்கள் வந்து அவ்வளவு மதிப்பளிச்சு உங்களுக்கு ஓட்டு வந்த உடனே உங்களை பயங்கரமா சேவ் பண்ணி உள்ள அனுப்பிச்சாங்க. ஆனா ஒரு டாஸ்க் வந்த உடனே ஏன் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு விளையாடுறீங்க, நல்ல எந்தூசியாஸ்டிக்கா பயங்கரமா விளாட வேண்டியதானே அப்படின்னு கேட்டவனே சௌந்தர்யா இவங்க எதுக்குன்னு சொல்லலான்னு தெரியாம வேமா கோமா, நான் நல்லா தானே விளாடுறேன், இப்படிதான் விளாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே சுனிதா இருந்துகிட்டு, ஏமா உடனே டிஃபென்ஸ் மோடுக்கெல்லாம் போகாதமா, உனக்கு நான் நல்லது சொல்றேமா அப்படின்னு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா சிரிச்சுக்கிட்டு ஓகே 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 ஏதாவது விளாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு சொன்னாங்க. அது அப்படியே வந்து ஜாக்லினை வந்து சுனிதா ரோஸ்ட் பண்ண இந்த பக்கம் வர்ஷினி வெங்கட் வந்தாங்களா, அவங்க ஜாக்லின் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், நான் எனக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களையும் முத்து தான் எனக்கு இந்த வீட்டுல ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து சுனிதா முத்து கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பயங்கரமா கேம் விளையாடுறா, அந்த கேம்லாம் எனக்கு பிடிக்கும், ஆனா அந்த கில்லர் காயின் டாஸ்க் அப்ப நான் உன்னை எவ்வளவு இதுவா சொன்னேன், ஆனா அந்த வீக்லயே என்ன நீ நாமினேட் பண்ணிருக்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி முத்துட்ட சொன்னாப்ல. உடனே முத்து அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல, சரி ஓகே ஓகே நீ எக்ஸ்பிளைன் பண்ற, ஆனா நான் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல முத்து நோஸ் கட் பண்ணி விட்டுட்டாப்ல சுனிதா. ஆனா இருந்தாலுமே சுனிதா முத்துக்கு சூப்பர் அட்வைஸ் ஒன்று கொடுத்தாப்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ சூப்பரா விளாடுற, நல்லா மண்டே கழுவி விளாடுற, அது உன்னோட கேம், ஆனா நீ பண்ற தப்பு என்ன தெரியுமா, உன் கூட சில பேரை வச்சிருக்கல, அவங்களால வந்து ஓட்டு பயங்கரமா பிரியுது, ஓட்டு அவங்கள ஓட்டு பிரிய விடாத மாதிரி நீ இண்டிவிஜுவலா விளாடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரிதான் வர்ஷினி வெங்கட்டும் முத்துக்கு வந்து அந்த அலைன்ஸ் வச்சு விளாண்டாங்கல்ல, அது என்ன ஏன் அலைன்ஸ் வச்சு விளாடுறீங்க, நீங்க தனியா விளாடுங்க, பிற என்ன இண்டிவிஜுவல் கேம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து வர்ஷினி வெங்கட்டும் வந்து முத்துக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் விஜய் விசால் வந்து அந்த சுனிதாக்கு ஒரு போர்டுல ஒன்று ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஏமா நீ இங்கேயும் விளாட முடுக்க அங்கேயும் விளாட முடுக்க இப்ப சாம இருமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சுனிதா படிச்சு பார்த்துட்டு, ஏண்டா டேய் நீ 2 பொண்ணை வச்சு விளையாண்டுவ, அவங்கள வெளியே அனுப்புவ, அது முக்கோண காதல் வேற உனக்கு, ட்ரையாங்கிள் ஸ்கொயர் லவ்ன்ட்டு அப்படின்ட்டு விஜய் விசால வச்சு செஞ்சாங்க. அவங்க உங்களுக்கு தோணலாம் எதுக்காக பிக் பாஸ் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளுக்கு வராங்களா, அவங்கள்ட்ட போட்டி மனப்பான்மையை ஏன் இப்படி தூண்டணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணலாம். ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வெளியில வந்து ஸ்பேஸ்ல இருந்தாலும் சரி மற்ற சோசியல் மீடியாலையும் உள்ளுக்கு போய் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன், அவங்கள பூஸ்ட் அப் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிருந்தாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபேட்மேன் ரவி சாரும் வர்ஷினி வெங்கட்டும் வந்து நான் போய் முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கரமா நாங்க பூஸ்ட் அப் பண்ண போறோம், அவங்க கேமை வேற லெவலுக்கு கொண்டு வர அளவுக்கு வந்து நாங்க என்கரேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ரீசன் எப்படியா விஜய் டிவிக்கு தெரிஞ்ச அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.